வணக்கம், வேல்முருகன் கிச்சனில் இன்னைக்கு நாம் சொரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: சாம்பார் வெங்காயம் 20, நறுக்கின சொரக்காய் 200 கிராம், உளுந்தம்பருப்பு 50 கிராம், உப்பு 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், நறுக்கப்பட்ட சாம்பார் வெங்காயம் 4, நறுக்கின பூண்டு 2, காஞ்ச மிளகாய் 3, கருவேப்பிலை 1 கொத்து. இந்த லிஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. 50 கிராம் உளுந்த 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு குக்கரில் ஊற வச்ச உளுந்தம்பருப்பை போட்டு பருப்பு முங்குற அளவு தண்ணி ஊற்றணும். அடுப்பு பற்ற வச்சு குக்கரை மூடி வேக விடலாம். குக்கரில் சத்தம் வந்ததும் வெயிட்டை போட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கூட்டு செய்கிறதால பருப்பு குலைவாக இருந்தால் பரவாயில்லை. பக்கத்தில் அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சிடலாம். இப்போ சுரக்காயை ரெடி பண்ணிடலாம். கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் 20 சாம்பார் வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வெங்காயம் லைட்டாக கலர் மாறியதும் நறுக்கி வச்ச சொரக்காய் துண்டுங்களை போட்டு கிளறி விடணும். சொரக்காயில் நீர் சத்து அதிகம். வெயில் காலத்தில் அடிக்கடி சொரக்காயை சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக வெயில் காலத்தில் பசங்க விளையாட போகிறது, வெப்பமான இடத்துல வேலை செய்கிறவங்க அதிகமாக நீர் சத்துள்ள காய்களையும் பழங்களையும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது கூட 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு உப்பு நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம். கூட மசாலா ஐட்டங்களை சேர்த்துடலாம். கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மசாலா படுற மாதிரி கிளறி விடணும். இப்போ குக்கர் 3 விசில் விட்டுருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சொரக்காயில் நீர் சத்து நிறையா இருக்கிறதால உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்ற உதவும். முக்கியமாக கிட்னிக்கும் சிறுநீரகத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ சொரக்காய் வேகிறதுக்கு 2 ஸ்பூன் தண்ணியை தெளிச்சிடலாம். சொரக்காயில் ஏற்கனவே தண்ணி இருக்கிறதால ரொம்ப தண்ணி தேவைப்படாது. இப்போ சொரக்காய் வெந்துக்கிட்டு இருக்கு. குக்கரில் ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ குக்கர் இறக்கி ஓப்பன் பண்ணிடலாம்.
உளுந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை சுரக்காயோட சேர்த்துடலாம். உளுந்த சுரக்காயில் நல்லா பிரட்டி விட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து வேக விடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறி விடலாம். இப்போ கூட்டு நல்லா வெந்துடுச்சு. அடுப்பில் இருந்து இறக்கிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சு அரை குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுடலாம். அது கூட நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்து கலர் மாறினதும் நறுக்கின சாம்பார் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் பொரிஞ்சதும் 3 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா ப்ரௌன் கலராக மாறினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கூட்டில் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு அது மேலே ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுடலாம். இப்போ அதுக்கு மேலே தாளிப்பு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சுவையான சுரக்காய் கூட்டு ரெடி. இந்த கூட்டை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.